ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாத பலனை தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய குரு பகவானுடைய வக்ரம் பெற்று இருந்தார். இது வரைக்கும் அந்த வக்ரம் நிவர்த்தி பலன் பார்க்க போறோம். அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியோடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசியில குரு பகவான் இருக்காரு. செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில பயணம் செய்யறாரு. அவர் கடகத்துல இருந்து மிதுனத்துக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து வந்திருக்காரு செவ்வாய் பகவான். கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. சூரியன் புதன் மகர ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் வக்ரத்துல தான் இருந்தாரு. இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி அவர் பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில பயணம் செய்யறாரு. இந்த சுக்கிரன் ராகு ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில பயணம் செய்யறாரு. ஒரு கிரகத்தினுடைய நிலை பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று இருந்தா என்ன பலனை கொடுக்கும், வக்ர நிவர்த்தி ஆனா என்ன பலனை கொடுக்கும், அப்ப இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 12 ராசிக்குமே நம்ம ஒவ்வொரு ராசியா விரிவா பார்த்துருவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை தாண்டி இந்த 2025 அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை திறன்படக்கூடிய ஒரு நேரம். இந்த 2025 ஒரு விடிவு காலம் வருதுன்னே சொல்லலாம். பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவி இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே பாருங்க ஏதோ ஒரு வகையில ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பாங்க. அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி அப்படின்னாலே சுக்கிரன் தான் உங்களுடைய ராசிநாதன். ஆனா அவர் 6ஆம் இடத்துல போய் இன்னைக்கு சூழ்நிலைக்கு உச்சம் பெற்று இருக்கார். அப்ப இந்த உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கும், அதாவது இருக்கக்கூடிய கிரகங்கள் உச்சம் பெறுது அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில பலமா இருக்கும் இல்ல பலவீனமா இருக்கும், ரெண்டு தான் இதுல இருக்கக்கூடிய விஷயமே அதுதான். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனும் சரி, உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதியும் சரி, உங்களுடைய ராசிக்காக 8ஆம் இடமான ரிஷபராசிக்குள்ள அதிபதியும் சுக்கிரன் தான். அப்ப அவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மீன ராசியில அவர் உச்சம் பெறார், ராகுவோட சேர்ந்து உச்சம் பெறார். அப்ப எப்படி இருக்கும், ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டப்படுத்துவார். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படி இருக்கும். குரு பகவான் இது வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு. உங்களுக்கு 3ஆம் இடமான தனுசு ராசிக்கும் 6ஆம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு. பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்து அதிபதி 8ல இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அது விபரீத ராஜயோகம்னு சொல்றோம். 6ஆம் இடத்து அதிபதி 8ல இருந்து உங்களை பாத்தீங்க அப்படின்னா ஆனா உங்களுக்கு பார்வை இல்லை. ஒருவேளை உங்களுக்கு அந்த தசாபுத்தி நடந்தால் சூப்பரா இருக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 12ல கேது பகவான் இருக்காரு. ஒரு வாழ்க்கையில 12ஆம் இடங்கிறது வெளியூர் வெளிநாடு இல்லற சுகம். அந்த இல்லற சுகத்துல கேது இருந்தால் அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரிவினைகள் இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சு வெளியில போறது, வெளிநாடு போறது, வெளியூர் வேலைக்காக போறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தும். இது ஒரு குறை இருக்கும். ஆனா அந்த இடத்தையே குருவினுடைய பார்வைப்படும் பொழுது சுபமா மாறும். அதுதான் குரு பகவான். அப்ப இந்த வக்ரத்துல இருந்த குரு பகவான் நிவர்த்தி பாத்தீங்க அப்படின்னா 4/2/2025 வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அப்ப உங்களுடைய நிலை எப்படி இருக்கும், கொஞ்சம் மாற்றங்கள் நல்லதாத்தான் மாறும். இதுலயும் 14/5/2025 குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. பெயர்ச்சியாகி உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகி அவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையா பார்க்க போறாரு. அது 5வது மாசத்துக்கு மேல. இந்த 2வது மாசத்துல இருந்து 4ஆம் தேதியில இருந்து 3, 4, 5, அதாவது 2, 3, 4, 5வது மாசம், இந்த 2வது மாசம் 4ஆம் தேதியே அவர் ஆயிடுறாரு. அப்ப கிட்டத்தட்ட 20-26 நாள் இந்த 2வது மாசத்துலயே இருக்கு. அப்ப அவர் இந்த 2வது மாசத்தையும் கணக்கு சேர்த்து 3-4 மாசம் பக்கம் அவருடைய நிலை பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை அவருடைய பேச்சு வார்த்தை செயல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீதி நியாயம் நேர்மை அப்படி ஒரு செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த 2024 வரைக்குமே நான் பட்ட கஷ்டங்கள் நிறையா அப்படின்னு சொல்றவங்க நிறைய இருக்காங்க.
100க்கு 80% பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்ட சூழ்நிலையை சந்திச்சே இருப்பீங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 20% பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கை சிறப்பா இருந்திருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்றேன். உங்களுடைய விதி ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கும். உங்களுடைய விதி ஜாதகம், பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகம் எல்லாமே ஒண்ணுதான். இதை நம்ம சொல்ற விதம் தான் வேற வேறையே தவிர, இந்த விதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன கர்ம வினை எடுத்திருக்கீங்க, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, யாருக்கு பிள்ளையா பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எந்த சூழ்நிலையில இருக்கணும், எவ்வளவு உயரத்தை தொடரணும், வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் நமக்கு நிர்ணயிச்சு எழுதப்பட்ட ஒரு விதி இந்த ஜாதகம். ஜாதகம் என்பது பொய் இல்லை. ஆனால் நீங்க அவரவருடைய மனநிலையை பொறுத்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் பொது பலன் மட்டும்தான். இதை வந்து ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. பத்தாத சூழ்நிலைகள் இருக்கும். நான் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே இன்னொரு வரைக்கும் கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடிய நபர்களும் உண்டு. ஆனா பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் கோடீஸ்வரனா வாழ்ந்தவங்களும் உண்டு. அது அவரவருடைய கர்ம வினை தானே தவிர நாம சொல்றோம் அப்படின்னா நாம கடவுள் கிடையாது. இப்படி இருக்குங்கிற விஷயத்த சொல்லி காட்டுறோம், சுட்டி காட்டுறோம், நம்ம வழி நடத்துறோம். இப்படி போனா ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வழி நடத்தக்கூடியவர்கள் தானே தவிர நம்ம கடவுள் கிடையாது. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசிக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தில் இருந்து ரிஷபராசியில இருந்து வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பகவான் எப்படி சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அதுக்கு பலன் கிடைக்கும். அந்த பார்க்கக்கூடிய இடங்கிறது 5ஆம் பார்வை அவங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால முதல்ல குழந்தை பேர்கள் கிடைக்கும். கரு இல்லாத ஒரு நபர்களுக்கு கரு உருவாகும், குழந்தை பேர் உண்டாகும், மழை செல்வம் கண்டிப்பா கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு கண்டிப்பா போவீங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வருமானம் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உண்டு. 5ஆம் பார்வை 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அடுத்து வந்து உங்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். 2 அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அடிப்படை கல்வி ஸ்தானம். நிறைய பேர் பாருங்க குழந்தைகள்லாம் படிப்புல மந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள்லாம் படிப்பு மேலோங்கி போகும். அப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பம், கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் நீங்க வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக குருவினுடைய பார்வையில் இருக்கும் பொழுது தோஷமான இடமா இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும்போது அதை நிவர்த்தி பண்றதுக்கான சக்தி அந்த குரு பகவானுக்கு உண்டு. அப்ப அப்படிதான் நல்லதுதான் நடக்குமோ தவிர எந்த வகையிலும் கெடுதல் நடந்துச்சு குரு பகவான் பார்த்ததுனாலன்னு வரவே வராது. இதுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அப்ப இதெல்லாம் நல்லா இல்லாம என் வாழ்க்கையில நல்லதே நடக்கல அப்படின்னா உங்களுடைய விதி அதுதான், கர்ம வினை அதுதான், அதை மாத்தலாம் முடியாது. அதுலயும் இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுட்டி காட்டணும் அப்படின்னா தசாபுத்தி தான். இந்த கிரகங்கள் எங்கெங்கே வருது அப்படிங்கிற கோச்சாரம் தான். சந்திரனை மையமா வச்சுதான் நம்ம அதை சொல்ல முடியும். சந்திரன் அப்படிங்கிறது உடல், லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். சந்திரனை மையமா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ராசி. அப்ப இந்த உடலுக்காகத்தான் எல்லா தேவைகளுமே. அப்படி பண்ணும் பொழுது ஒருத்தருக்கு ஏற்றத்தாழ்வான விஷயங்கள் இருக்கும். ஒருத்தர் தொழில் பண்றவரு 2 தொழில் பண்ணி சம்பாதிக்கக்கூடியவராகவும் இருப்பாரு. பண்ணுன தொழிலை விட்டுட்டு போற சூழ்நிலையும் இருக்கும். அப்ப எனக்கு நேரமே சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 4ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக 4ல வந்து ஒரு ஜாதகருக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, வெளியூர் வெளிநாடு போவீங்க, தாயினுடைய உடல்நல குறைபாடுகள் நல்லதா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால பழைய வீடா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும். பழைய வண்டி இல்ல பழைய வண்டியை மாத்திட்டு புது வண்டி எடுக்கிறது. எல்லாரும் வண்டி மாத்துறதோ வீடு வாங்குறதோ அவரவருடைய தகுதிக்கு தகுந்தார் போல்தான் நடக்கும். ஆண் பெண் யாரா இருந்தாலுமே, சிறு குழந்தையா இருந்தாலும் வயதுக்கு தகுந்தார் போல், தகுதிக்கு தகுந்தார் போல் மாற்றம் உண்டாகும். அதுல எந்த விதமான குறைபாடு இருக்காது. ஒரு சிலருக்கு அவரவருடைய நிலையை விபரீத ராஜயோகம்ங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும். அது எல்லாருக்கும் கிடைக்குமாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. உங்களுடைய விதி ஜாதகத்தை முதல்ல கண்டு அதில் பார்த்து தெரிஞ்சு
கிடைக்குமாங்கிற ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்கலாம். இதுல முதல் நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னாலே ஒரு ராசியில 2 பாதம், இன்னொரு ராசியில 2 பாதம். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் 3மே. அப்ப இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய வீட்டுல, அதாவது துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். உங்களுக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தான அதிபதியும் செவ்வாய். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல வக்ரம் பெற்று இருக்கார். அப்ப வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மந்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யறது ஒரு சில மாற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதையும் தாண்டி அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகு பகவானுடைய நட்சத்திரம். உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்து 6ஆம் இடத்தில் ராகு பகவான் உச்சம் பெற்று இருக்கார் சுக்கிரனோட சேர்ந்து. பொதுவாகவே சொல்லுவாங்க, அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். சுக்கிரனோடு இருக்கிற ராகு பகவான் சுக்கிரனுடைய வேலையவும் ராகு பகவான் தான் வாங்கி செய்வார். ராகு கேதுக்கு இந்த 12 ராசிலையும் இந்த சொந்த வீடுங்கிறது கிடையாது. எந்த இடத்துல இருக்காங்களோ அதுதான் அவங்களுடைய சொந்தமா பயன்படுத்திக்கிறாங்க. அந்த எந்த கிரகத்தோடு இணைவு பெறாங்களோ அந்த கிரகத்தினுடைய வேலையவும் இவங்கதான் வாங்கி செய்வாங்க. அப்ப இந்த ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 இருக்கிறதுனால நோய் நொடி எதிரி கடன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் மூலியமாக ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு வழி கிடைக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் அடுத்து. விசாக நட்சத்திரங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரமே. குரு அப்படின்னாலே ஒரு அமைதி குணம், எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே இருக்கும். அமைதியா இருந்து சாதனையை செய்யக்கூடியவர்கள் இந்த குருவினுடைய நட்சத்திரக்காரர்கள். அப்ப இந்த குருவினுடைய நட்சத்திரக்காரர்கள் 3 பாதங்கள் வந்து அதுல வரும். அப்ப உங்களுக்கு இந்த குரு அப்படின்னாலே சுபக்கிரகம். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சுபக்கிரகம் அப்படின்னால முற்றிலும் சுபக்கிரகம். தேவ குரு, அதாவது ஒரு லக்னாதிபதியை வந்து சுபக்கிரகம் பார்ப்பதோ சுபக்கிரகத்தோடு இணைவதோ சுபக்கிரகத்தினுடைய நட்சத்திர சாரம் பெறுவதோ ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த குரு பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில நல்ல நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நிலை நல்லா தான் இருக்கும். இந்த பார்வை மூலியமா குருவினுடைய பார்வை பார்க்குதுல்ல, அந்த நேரத்துல அவங்க வாழ்க்கை சிறக்கும். அப்ப அந்த நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையை பயன்படுத்திக்கிறது அவருடைய கடமை. நன்றி, வணக்கம்.